கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாக்லாம் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்க்க போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக்கை தட்டி விட்ருங்க. உங்கள்கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறது லைக்கை எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய காமெண்ட் வரவேற்கப்படுகிறது. ஓகே, நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் பார்த்துடலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்கில் ஃபஸ்ட் ஸ்டாக் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட்டுன்னு நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு இந்த ஸ்டாக்கை நம்ம பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத எதை வச்சு நம்ம முடிவுக்கு வர்றோம், பிரேக் அவுட் ஆகிருக்குன்றதை நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை மட்டும் ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணிடுவோம். எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இதை பிரேக் பண்ணியிருக்கு, இது எங்கே டார்கெட் இப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மற்ற ஸ்டாக்குகள்லாம் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிடுவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி நான் உங்களுக்கு போன வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன், இந்த சேனலில் தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து 4 ஹவரில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டே கேண்டலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4 ஹவரில் பார்க்கலாம். டே கேண்டலில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சேனலை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அகைன் என்ன இருக்குது, அப்சைடில் போயிருக்கு. நல்லா பாருங்கள், தெரியும். அதாவது இந்த சேனல் வரைக்கும் வந்திருக்கு, டவுன் ஆகிட்டு இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் தான் உங்களுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவே ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ பையர்ஸ் வந்து அப்சைடில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறது, ஒரு குட்டி கேண்டலாக தான் பிரிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற உங்களுக்கு கிஃப்ட் நிஃப்டி கூட ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குட்டியாக அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. என்னை பொறுத்தளவு இது சீக்கிரமே பிரேக் அவுட் ஆகி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நிஃப்டியை போல தான் பேங்க் நிஃப்டியும் அதாவது நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி இன்னும் நல்லா டவுன் ஆகிருக்கு. ஸோ டவுன் ஆகிட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லியிருந்ததில்ல, இந்த சேனலில் டவுன் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்படியே மேலே போயிருக்கு. நல்ல ரிஜெக்ஷன் தெரியுது. நல்லா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கீழே வந்தது உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த 55,129 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 55,546 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு வாலடைலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஓகே, இப்போது இந்த லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு 4 கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு மேலே தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்றது, உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் இது கொஞ்சம் அரைச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் டவுன் சைடு அப் சைடு வரும். என்னை பொறுத்தளவுக்கு அப் சைடில் உடைக்கிறதுக்கான பாசிபிளே அதிகமாக இருக்குது. ஓகே, நம்மளோட ஸ்டாக்கு எல்லாம் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஐடிசியை பார்த்துருவோம். ஐடிசி வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே நாள்லே கிட்டத்தட்ட ஒரு 3.5% வந்து டவுன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டே ஒரு கேப் டவுன். ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து ஸோ இந்த ஸ்ட்ராங்கான இந்த பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கு உங்களுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடிசியில் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் அதாவது ஒரு பெரிய இன்வெஸ்டர் பேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஐடிசியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேக்கை வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனால் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செல் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் மறுபடியும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சேனலில் வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இங்கே பாருங்களேன், இந்த மைனர் ட்ரெண்டோட இந்த சேனலையும் என்ன இருக்குது, பிரேக் பண்ணியிருக்கு. அப்படின்றப்போ நீங்கள்
இந்த ஸ்டாக் ஐடிசி வச்சுருந்தீங்க, ஸ்விங் ட்ரேடிங்காக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போ நீங்கள் யோசிக்கவே வேணாம், செல் பண்ணிடுங்க. செல் பண்ணின்றது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா அவசியம் இதை செல் பண்ணிடுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். இப்போது நம்மளோட டாப் கெய்னர் பார்ப்போம். இந்த யூனிமேக் ஏரோஸ்பேஸ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்ததுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று 10% அப்சைடில் போயிருக்கு. உங்களுக்கு அதோட டார்கெட் வந்து நியர்பையில் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு கூடிய சீக்கிரமே அதை ரீச் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஐடிஐ. இந்த ஐடிஐ வந்து நம்ம அதாவது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருந்தோம். கொடுத்ததுலேருந்து இந்த லாஸ்ட்டு 3 days பாருங்கள், ஸோ வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதோட டார்கெட் வந்து நியர்பையில் இருக்குது. இந்த 388ன்றது டார்கெட்டாக இருக்கும். நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். இல்லை நான் ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுருக்கீங்கன்னா அது இப்படியே ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஸோ உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்து தான் சைடில் போகும். நெக்ஸ்ட்டு அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். இந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் நேற்று ஒரு 6% போயிருக்கு. ஸோ நம்மளோட டார்கெட் 200 நம்ம கொடுத்துருந்தோம். 200 இன்றைக்கே கூட ரீச் பண்ணலாம், இல்லை ஒரு 2-3 days கூட ஆகலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் கார்டன் ரீஷிப்பிங். கார்டன் ரீஷிப்பிங் ஒரு 6% வந்து அப்சைடில் போயிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த ஸ்டாக்கை நீங்கள் வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்கில் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். ஸோ வீக்லியில் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்காக இன்றைக்கும் உங்களுக்கு அப்சைடில் போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த ஸ்டாக்கை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் அதோட டார்கெட் நம்ம 3600 கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15% சில போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் வீக்லி பிரேக் அவுட்டில் இந்த ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு, அதாவது இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். அதாவது இந்த வீக்லி கேண்டிலுக்கு கீழே. நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக் லக்ஷ்மி கெமிக்கல். நம்மளோட டாப் கெய்னரில் லாஸ்ட்டு 5% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது எவ்வளோ எக்ஸாக்டாக நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரே நாளே ஒரு 12% என்னமோ அப்சைடில் போச்சு. அப்சைடில் போகும்போதே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே அப்சைடில் போயிருக்கு. ஓகே, இதோட டார்கெட் வந்து இன்னும் நியர்பையில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 1 week இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் ரீச் பண்ணலாம். நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸாக பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஜென் டெக்னாலஜி. இந்த ஜென் டெக்னாலஜி நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எதை நம்ம என்ன ரீசனால் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் ஹை வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டில் நம்ம இதை எடுத்திருக்கோம். ஸோ நேற்று ஒரு 5% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2572, அதோட ஆல் டைம் ஹை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எஸ்எல் வந்து நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் தீபக் ஃபெர்டிலைசர். இந்த தீபக் ஃபெர்டிலைசர் நான் உங்களுக்கு நேற்று கொடுத்துருந்தேன். ஸோ இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நேற்றே உங்களுக்கு என்னாச்சு, ஒரு 5% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நீங்கள் தாராளமாக இப்போ என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதோட டார்கெட் வந்து 1800, இந்த கப்போட டார்கெட். எஸ்எல் அப்படி வைக்கும்போது எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஆல் டைம் ஹைக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எம்பசிஸ், அதாவது ஐடி ரிலேட்டிவான ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை வந்து பிரேக் அவுட் என்ன ரீசனால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம்னு நினச்சேன். இப்போ நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் இந்த வீடியோவில் பார்க்கும்போது அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட், அதை பற்றி நம்ம பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடியும் இங்கே பாருங்கள், இந்த 2வது டைம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து அப்சைடில் போயிருக்கு. ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன். ஸோ ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன், இங்கே ஒரு லோ, நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு ஒரு லோ. ஸோ ஹையர் லோ ஃபார்மேஷன், நெக்ஸ்ட்டு ஒரு லோ. ஸோ அதாவது ஒரு லோவுக்கும் இன்னொரு லோவுக்கும் ஹையில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை தான் ஹையர் லோ ஃபார்மேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி ஹையர் ஹை ஃபார்மேஷனும் வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஹை, நெக்ஸ்ட்டு அதையும் பிரேக் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஹை. ஸோ ஹையர் ஹை ஃபார்மேஷன். ஸோ ரெண்டு விஷயம் நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ண போகுது. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு வேளை கீழே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் என்ன வந்து இது சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதாவது இங்கே போகுதுன்னு வைங்களேன், இப்படி போகுது, இப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கேருந்து அகைன் மறுபடியும் இப்படி வந்துட்டு அப்சைடில் போகும். அப்படி போகிறதுக்கான பாசிபிள்ஸே இருக்குது. நீங்கள் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோவுக்கு கீழே வச்சுக்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, 2480 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 3000 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை 3204 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் அமரராஜா பேட்ரி. இந்த அமரராஜா பேட்ரி இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த சேனலை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் நேற்று பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு 3% அப்சைடில் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம இப்போ உடனே பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் வேணாம். ஸோ நம்ம எப்போ பை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணட்டும். ஸோ இந்த 1113க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இல்லை நான் இங்கேயே எடுத்துக்கிறேன், நான் கொஞ்சம் என்கிட்ட ஃபண்டு நிறையா இருக்குது, ஸோ அப்படின்றப்ப நான் மறுபடியும் அகைன் வந்துச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுக்கலாம். பட் இது கொஞ்சம் ரிஸ்கி. என்னை பொறுத்தளவுக்கு கரெக்டான ப்ராப்பரான பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1113க்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து நீங்கள் ரன் பண்ணலாம். எஸ்எல் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே இந்த ட்ரெண்ட் அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு இந்த 1113க்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது அதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 1335, செகண்ட் டார்கெட் 1470, தேர்டு அதோட ஆல் டைம் ஹை. இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால்ங்க, ஒரு சரியான ரேலிக்கு அப்புறம் நல்ல ஃபால். இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணலாம். பட் அப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான நான் நெக்ஸ்ட்டு வீடியோ ஒரு ஷார்ட் டேர்முக்காக ஒரு ஸ்டாக்கை போடலாம், ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதில் நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற கடைசி ஸ்டாக் ஆனந்த்ராஜ் ஒரு ரியாலிட்டி ஸ்டாக் வந்து இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஹையர் லோ ஃபார்மேஷன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டுன்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 551க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த லோவுக்கு கீழே வச்சுக்கலாம். 561 உங்களுக்கு எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 638, செகண்ட் டார்கெட் வந்து 771. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு நெமோரா 750 உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து இதோட ஆல் டைம் ஹை 937 உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹையாக இருக்கும். வெறித்தனமாக ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.